இப்போ கேரளாவில் கூட வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு பேட் டச் வந்து ஒருத்தர் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அவர் இறந்தே போயிட்டாரு. அவர் அந்த மாதிரி தப்பே பண்ணலை. பின்னாடி பர்ஸ் இருக்குன்னு பர்ஸ் எடுக்கிறதுக்காண்டி கையை வச்சிருக்காரு அவர் பேண்ட் பாக்கெட்ல. அதை வந்து அந்த பொண்ணை வந்து டச் பண்ண மாதிரி எடுத்த மாதிரி அவ வந்து கிரியேட் பண்ணி போட்டா. சரிங்களா, அந்த வீடியோ வைரல் ஆனதுனால அந்த அவர் வந்து இறந்து போயிட்டாரு. சரிங்களா, அவர் தப்பே பண்ணாம இறந்து போயிட்டாரு. சரிங்களா, நிறைய பேர் பஸ்ல வந்து பேட் டச் எல்லாம் பண்றாங்க, அவங்கள எடுத்து போட்டா கூட வந்து ஓகே தான். அவர் வந்து தப்பே பண்ணாம அவர் வாட்டர் நின்றுட்டு இருக்காரு, பர்ஸுக்காண்டி கையை பின்னாடி விடும்போது டச் ஆன மாதிரி வந்து எடுத்து வீடியோ போட்டு அவர் இறந்தே போயிட்டு. அந்த பொண்ணுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து ஒரு 10 வருஷம் பனிஷ்மெண்ட் மாதிரியும் ஒரு அமௌண்ட் வந்து ஃபைன் மாதிரி தர மாதிரி வந்து கோர்ட்ல வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஜய் அண்ணன் துண்டை போட்டுக்கிட்டு விஜயனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ பேசிட்டு அவளே வந்து மற்ற கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கணும். இவளே இந்த மாதிரி பண்ணானா இவளுக்கு கீழே உள்ளவங்கலாம் வந்து அந்த அக்காவே வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க, நம்மளும் ட்ரெஸ் போடுவோம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டு இந்த மாதிரி வீடியோலாம் போடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சரிங்களா, வீட்டில் இருக்க பேரண்ட்ஸை தான் வெளுக்கணும். முதல்ல வந்து இந்த பேரண்ட்ஸ்லாம் வெளியே விடுறாங்க பார்த்தீங்களா, நாங்கள்லாம் 19 கிட்ஸு, அப்போ உள்ள லேடிஸ்லாம் வந்து லைட்டாக வந்து ட்ரெஸ்ஸு விலகினா கூட இப்படி வந்து கவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். அப்போலாம் மொபைல் ஃபோனே கிடையாது. இப்போ மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நீங்களாம் வந்து மொபைல் ஃபோன் இல்லாட்டி எங்கே போய் கவரிச்சு காட்டுவீங்க? இந்த மாதிரி அரையும் குறையமாக ட்ரெஸ் போட்டு இப்போ இன்ஸ்டாவில் ஃபோட்டோஸ்லாம் போடுறீங்க. நாங்கள் இருக்கிற காலத்துலலாம் வந்து 19 கிட்ஸ் இப்போலாம் ஃபோனே கிடையாது. சரிங்களா, அப்போலாம் வந்து பொண்ணுங்க வந்து அவ்வளோ சுத்தமாக இருந்தாங்க. சரிங்களா, ட்ரெஸ்ஸு லைட்டாக விலகினா கூட வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ எந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறீங்க, ஃபோட்டோஸ் போடுறீங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் கெட்டு போயிடுவாங்க. சரிங்களா, அது டிவிக்கு துண்டை போட்டே அவள் வீடியோஸ் பேசிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் பேசிக்கிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த கேரளாவில் நடந்த இன்சிடென்ட், இந்த பஸ்ஸில் வந்து அந்த மனுஷன் வந்து பேட் டச்சே பண்ணலை, ஆனால் அதை ஒரு வீடியோ எடுத்து வைரல் பண்ணி அவர் இறந்தே போயிட்டாரு. இந்த மாதிரிலாம் வந்து வீடியோக்காண்டி வியூஸுக்காண்டி இந்த மாதிரி வந்து பப்ளிக்கை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. கேர்ள்ஸுக்கும் சொல்கிறேன், பாய்ஸுக்கும் சொல்கிறேன். பசங்க ஒரு மாதிரியான வெப்பன்ஸை வச்சு வீடியோ போட்டால் பொண்ணுங்க இந்த மாதிரி கவர்ச்சியை காமிச்சு வீடியோ போடுறாங்க. அவங்க ஒரு பக்கம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பொண்ணுங்க ஒரு மாதிரியாக பண்ணுறாங்க. 2 பேருமே வந்து இதான் இருக்காங்க. கொஞ்சம் 2026 இந்த வருஷம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்குவாங்க. சரிங்களா, விஜயனை வந்து சிஎம் ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம். ஓகே, நீங்கள் உங்களை ட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக போடுங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் நைட்டில் உங்கள் புருஷனுக்கு மட்டும் உங்கள் உடம்ப காமிங்க. சரிங்களா, அதை விட்டுக்கிட்டு அரையும் குறையமாக ட்ரெஸ் போட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி போடுறது நல்லது இல்லை.